சபாநாயகர் பதவிக்காக எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவரை முன்மொழிய உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். தான் சபாநாயகர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு தீர்மானித்துள்ளதாக அசோக் ரன்வல அறிக்கையொன்றினூடாக அறிவித்தார். அதற்கமைய தனது ராஜினாமா கடிதத்தை அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியதுடன் அவரது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டிருந்தார். அசோக் ரன்வலவின் ராஜினாமா தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திற்கு அறிவித்ததாக பாராளுமன்ற தகவல் திணைக்களம் தெரிவித்தது. சபாநாயகர் பதவிக்கு ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக அரசியலமைப்பின் பிரகாரம் எதிர்வரும் 17ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர்களால் புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்படவுள்ளார். இந்த பின்புலத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தி தமது தரப்பிலிருந்து சபாநாயகர் பதவிக்கு ஒருவரை முன்மொழிய உள்ளது. මේක මේ කතානායකවරයා දූරයෙන් ඉල්ලාස් වෙලා විතරක් ප්‍රමාණවත් නැහැ. சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்தது மாத்திரம் போதாது, இவர்கள் மக்களை தவறாக வழிநடத்தியுள்ளனர். எனவே அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாமும் எமது தரப்பிலிருந்து ஒருவரை சபாநாயகர் பதவிக்காக முன்னிறுத்த எதிர்பார்க்கின்றோம். திசை காட்டி தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் சபாநாயகர் தொடர்பில் நம்பிக்கை இல்லை. அவர்களது நம்பிக்கை தொடர்பில் பாரதூரமான சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அடுத்த முறையும் எம்மால் ஏமாற முடியாது. ஏற்கனவே நாம் ஏமாற்றம் அடைந்துள்ளோம். எனவே அவர்களை போன்று கலாநிதி மற்றும் பேராசிரியர் பட்டங்களை கூறி பொய்யுரைக்காமல் கட்டாயமாக எதிர்க்கட்சியிலிருந்து ஒருவரை சபாநாயகருக்கான பதவிக்காக முன்னிறுத்துவோம். ආචාර්ය මහාචාර්ය එහෙම නැත්නම් බොරු අධ්‍යාපන සහතික තියන අය නෙමෙයි. இதனிடையே தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாக திருகோணமலையில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். இன்று சபாநாயகர் பதவி என்பது கலாநிதி பட்டம் எடுத்தவர்களுக்கு மாத்திரம் வழங்குகின்ற ஒரு பதவி அல்ல. ஆகையால் இன்று சொன்னவர்களே இன்று அவர்களுடைய கல்வி தகமையிலே இவ்வாறான பிழையான விடயங்கள் முன்னெடுக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கின்றார்கள் என்றால் இன்னும் என்னென்ன விடயங்கள் மூலமாக இந்த மக்களை இவர்கள் ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்ற அச்சம் இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. நாங்கள் 24 மணித்தியாலங்களிலே மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் நீங்கள். ஆனால் இன்று 1 மாதம் 1.5 மாதம் கழிந்தும் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் இன்று மக்களினுடைய அந்த அதிருப்திக்கான பிரதான காரணமாக காணப்படுகின்றது.